கலைஞர்கள் வாழ்விலும் தமிழடி நாடக போன்றிலும் இகமர சுகம் என்றும் கலைஞர்கள் வாழ்விலும் இயலிசை நாடக தமிழனும் மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும்
இங்கே அமர்ந்திருக்கும் எழுவணி கிராமத்தைச் சேர்ந்த அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர் மன்றத்தாருக்கும் இந்த நாடகத்தை நல்ல முறையிலே நடத்த வேண்டும் என்று பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த எத்தனையோ வாத்தியார்களாக இருந்தாலும் இன்றைக்கு அத்தனை பேரையும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஐயா எழுவணி தங்கவேல் ஐயா தான் நம்மளை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா துணிமணி உடுத்துகிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் ஐயா அவர்கள்தான். அதுதான் சொன்னார்கள், உலகத்திலே சிறந்த கடவுள் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய குரு. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னாங்க. மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம்னாங்க. ஆனால் குரு தான் இன்றைக்கு முதல் தெய்வம். ஏன்னா நம்ம இன்றைக்கி நல்லா பாடுறோம், நல்லா பேசுகிறோம்னா அவங்க சொல்லி கொடுக்கறது தான். இருந்தாலும் அவரிடத்திலே பாடம் வாங்க முடியாமல் இருந்தாலும் அவருடைய முதல் சிஷியனாக இருக்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்குரிய என்னுடைய ஆசிரியர் திருவேடகம் டிஎன் பாலமுருகன் அவருடைய கையாலே பாடத்தை வாங்கி இன்றைக்கு நான் வள்ளியாக ஜொலித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அவர்தான் முதல் காரணம். குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய ஐயா எழுவணி தங்கவேல் ஐயாவையும் அவருடைய சிஷியராக இருக்கக்கூடிய டிஎன் பாலமுருகன் ஐயா அவர்களையும் அடுத்து இங்கே வந்து கொண்டிருக்கும் அன்புக்கும் பாசத்துக்குரிய தேவி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கும் இங்கே இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் செல்வமணி அண்ணா அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அன்றே சொல்லி வைத்தார்கள். அதே போல எங்களுடைய ஐயா அவருடைய பெயரை என்றும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இன்றைக்கு செய்யக்கூடிய பணி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பணியை துவங்குகிறேன். எனக்கு நன்றாக ஆதரவு கொடுக்குமாறு எங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, முருகா முகுந்தன் வாழ் மருகா முன்னவனாம் மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாக விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முருகனே, மாயோன் மருகனே, உன் தண்டைக்கால் எப்போதும் மறவாது வாழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சிரியில கொற்றவனான நம்பிக்கு மகளாக பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூடம் நடந்து மங்கை பருவம் ஏதிய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, கலியுக வரதா, சூரசம்ஹாரா, சுப்பிரமணியா, வேலெடுத்து வீசி காட்டிய வேளவா, வெற்றி வேளா, வீரவேளா, ஞானவேளா, கந்தா, குகா, சண்முகா, சடாச்சரா, எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுடைய திருநாமங்களை முருகனுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும். எத்தனையோ திருக்கோவிலுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ திருக்காட்சிகளை கண்டிருக்கிறோம். அதே திருச்செந்தூர் சென்றோமானால் யாமிருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய திருவாசகங்கள் மனதுக்கு இதமாகவும் வெற்றியை தரக்கூடிய நல்ல சொற்களாகவும் அமைந்திருக்கும். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்க வேண்டும், முருகனை வணங்க வேண்டும் என்றால் அதற்குத்தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை அப்படின்னாங்க. திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை.
திருநீரிட்டார் எவர் கட்டார். திருநீர் பூசுறோம் அப்படின்னா ஒருத்தங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி பட்டு அடிச்சு வருவாங்க திருநீர். ஆமாம், அப்படி பார்க்கறதுக்கு அப்படி மங்களகரமாக இருக்கும். சில பேர் பூசவே மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஏன் விபூதி பூச வேண்டும் அப்படின்னு விபூதிக்கு ஒரு தனியாக ஒரு மகத்துவமே அடைஞ்சிருக்கு. விபூதி எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பசுமாட்டு சாணத்தில் இருந்து. இந்த பசுமாட்டு சாணத்தை எடுத்து எருவா தட்டி அந்த எருவை காய வச்சு அடுப்பில் வச்சு சுட்டுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த காலத்தில் அந்த சாம்பலை தான் திருநீர் என்ற பேரில் கொண்டு போய் கோயிலில் வச்சிருவாங்களாம். வரக்கூடிய பக்தர்கள் அதைத்தான் எடுத்து தன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, நம்முடைய குல தெய்வம் எதுவோ அதனுடைய பேரை சொல்லி இப்படி 3 கையாலே முருகா 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 என்ற திருநாமத்தை சொல்லி அப்படி நெற்றி நிறைய பூசிக்குவாங்களாம். அப்படி பூசிக்கிட்டாங்கன்னா எந்த வினையும் நம்மளை வந்து அண்டாது. அதற்குத்தான் சொன்னார்கள் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும். அப்படின்னா இதுவரைக்கும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள், இனிமேலும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு மன்னிப்பு உண்டு. என்றைக்காவது ஒரு நாளைக்கு மன்னிப்பு இருக்கு. தெரியாம தானே பாவம் பண்ணா, அண்ணா தெரிஞ்சே பாவம் பண்றமே, அதுக்கு என்னைக்காவது மன்னிப்பு இருக்கா? கிடையாது. அதனாலே உலகத்திலே நம் வெற்றி வேண்டும் என்றால் முருகனை நினைக்க வேண்டும். முருகனை நினைத்தோம் என்றால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் என்ற காரணத்தினாலே செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் பூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். சேவல் பூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். சென்றானடி திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன். சேவல் பூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். நாளை வருவார் நாயகன் என்று நல்லோரு சொன்னாரடி. நாளை வருவார் நாயகன் என்று நல்லோரு சொன்னாரடி. தங்கையின் மனதில் காதல் கடிதம் சொல்லாமல் சொன்னானடி. ஆடைய திருத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேனடி. மாலைகள் தொடுத்து மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேனடி. கண்ணவன் எல்லை வாரி அணைத்து வாழ்வென சொல்வானடி. வாழ்வென சொல்வானடி. திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் கேட்டேன். சேவல் பூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். அது அவங்களுடைய குருநாதர் வாத்தியார் வந்து பாலமுருகன் திருவேடகத்தை சேர்ந்த டிஎம் பாலமுருகன். திருவேடகம் சோழந்தாம்பக்கத்தில் திருவேடகத்தை சேர்ந்த பாலமுருகனுக்கு வந்து குருநாதர் வந்து நம்ம ஐயா மாமாவுன்றது போக அவர் வந்து ஒரு வளர்ப்பு தலைமகன் மாதிரி. அவர் இந்த கொடை உடைச்சதில் பாலமுருகன் ஒருத்தர். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைனால இன்றைக்கி வர முடியாததுனால நான் வந்து அங்கேயே வச்சு கொடுத்துக்கிறேன் அம்மா, வர முடியாதுன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குது, நான் வரல அப்படின்னாரு. அதுவும் என்ன சொன்னாருன்னா, இப்போ புது சங்கத்தில் நான் கொடுக்கல, அவர் பழைய சங்கத்தில் அதாவது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சுண்ணாம்பு கிணத்து 2 இருக்குது. அங்கே தான் பழைய சங்கம், ஆதி காலத்து சங்கம்.
அங்கே அவர் உருடி பிறண்டு எந்திரிச்சு உட்கார்ந்த இடத்துலனால நான் அங்கே தான் வச்சு கொடுக்க போகிறேன், அங்கே கொடுத்துட்டு நான் அப்படியே ஊருக்கு போகிறேன், எனக்கு உடல்நிலை சரியினார். பம்பா நீங்கள் வந்துட்டு அவருடைய சமாதியில் உட்காந்து எந்திரிச்சு போகணும்னு எவ்வளோ வற்புறுத்தினேன். இல்லை எனக்கு தோதில் வராமல் முடியாத சூழ்நிலை இருக்கு, நான் வரேன்னு சொல்லி காலையில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு என்கிட்ட. அதனால் அவங்களுடைய அவருடைய மாணவருடைய சிஷ்யை திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு, மதுரையை சேர்ந்த நம்ம திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கு நமது இளவனை கிராமத்தின் சார்பாக இந்த கைத்திராடி நினைக்கிறோம். இதுவரை எங்கள் மேடைக்கு வரல, அடுத்து உங்களை எதிர்பார்க்குறோமா. நல்லா இருக்கும். ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா ஒரு குருவுக்குள் ஒரு குருவாக இருக்கக்கூடியவர். என்னுடைய ஆசிரியர் திருவேடகம் டி.என். பாலமுருகன், அவருடைய ஆசிரியர் ஐயா எழுவணி தங்கவேல் ஐயா அவர்கள். அப்படி குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு வரதற்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் உண்மையிலே இந்த மேடைக்கு முதலிலே தோன்றியிருக்கிறேன். அடுத்து எதிர்பார்க்குறோம் என்று சொன்னார்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு திரும்ப வருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ஐயாவுடைய அபிமானிகள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், காலையில் எனக்கு ஒரு பூஜை முடித்து நான் சுண்ணாம்புகார தரும்போது இதுக்கு அதிக ஒத்துழைப்பு கொடுத்தவர் எம்பிகே மருது அவர்கள். மருது தம்பிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. மருது தான் அங்கே நம்ம சுண்ணாம்புகார தெருவிலேயே அங்கே தலைவர் டிவி ஜெயம் அவர்கள், அருமை அன்னார் பாலன் அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தெரியடத்தை சேர்ந்த டி.எம். பாலமுருகன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கே சிறப்பு பூஜை நடத்தி காலையிலே அருமையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த தம்பி மருது அவர்கள் அருமையாக தம்பிக்கு எல்லாரும் கைதட்டுங்க. அங்கே ஒரு அன்னதானம் நடைபெற்றது, அதிலையும் நான் கலந்து கொண்டு இங்கேயும் வந்திருக்கேன். உண்மையில் யாருக்கு செஞ்சாலும் செய்யாட்டாலும் குருவுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். குரு அருள் இல்லாவிட்டால் திருவருள் இருக்காது. குருவோட அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருளே நமக்கு வேணும். அப்படி பார்க்க போனால் வந்திருக்க அனைவருக்குமே குருவோட அருள் இருக்க கண்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இது சாதாரணப்பட்ட இடம் கிடையாது. எப்பேற்பட்ட மகான்கள்லாம் வந்த இடத்திலே நாம் இன்று வந்திருக்கிறோம் என்றால் உண்மையிலே நம்முடைய குருநாதர் நமக்கு போட்ட பிச்சை, அந்த பிச்சையின் காரணமாக இந்த இடத்துல நான் அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்பேற்பட்ட என்னை இங்கே அழைத்து வந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும், எனது வாத்தியார் அவனுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். முருகனை வணங்கியாச்சு. அடுத்து யாரை வணங்க வேண்டும்? மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மாரியம்மனாக, காளியம்மனாக இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறாளே தாய், அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். தாயை வணங்கினா மாரியம்மன், காளியம்மன், அப்படியே முத்தாளம்மன், இப்படி எத்தனையோ தெய்வத்தை சொல்லுகிறோம். எந்த தெய்வத்தையாவது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோமா? பார்த்தது கிடையாது. யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால் பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கும் தெய்வத்துக்கும் ஒப்பிட்டு ஏன் பேசுறாங்க? பெற்ற தாயாகப்பட்டவள் 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். 300 நாள் சுமக்கிறது என்ன சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்பேற்பட்ட தாய் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதற்குத்தான் சொன்னார்கள், தாயிற் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா? உலகத்திலே சிறந்த கடவுள் யார் என்று கேட்டால் பெற்ற தாயும் தகப்பனும் தான். பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு எதுவுமே செய்யாம நம்ம கோயிலில் போய் 1 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் நமக்கு சேராது. அந்த புண்ணியம் நமக்கு சேராது. அப்ப யாருக்கு நாம செய்யணும்? பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல முறையிலே 10 ரூபாய்க்கு கூழ் வாங்கி கொடுத்தாலும் வயிறார குடிச்சிட்டு மனசார வாழ்த்தக்கூடியவள் யார் என்று கேட்டால் அவள் தான் பெற்ற தாய். உலகத்திலே சிறந்த கடவுள் அவள்தான். அப்பேற்பட்ட தாயை நாம் வணங்கினோம் என்றால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் என்ற காரணத்தால் தாயை வணங்கலாமா? அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, மங்களம் பொங்கிடு மனதில் வடு மாரியம்மா, கருமாரியம்மா. அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, மங்களம் பொங்கிடு மனதில் வடு மாரியம்மா, கருமாரியம்மா. சிங்காரி ஒய்யாரி செம்ம
நீராடி நெஞ்சினிலே உறவாடி மஞ்சளிலே நீராடி நெஞ்சினிலே உறவாடி தஞ்சமின்றி வந்தோமணி மாசில்லாத மாரியம்மா அங்காளம்மா இவள் சிங்காரம்மா மங்களம் பொங்கிடும் மனதில் மாரியம்மா கருமாரியம்மா நாகத்தின் மீதமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாகையே உன்னை கண்டால் நாடி வருவோம் நாகத்தின் மீதமர்ந்து காட்சி தரும் அலங்காரம் நாகையே உன்னை கண்டால் நாடி வருவோம் மஞ்சளெனும் மலரெடுத்து சந்தனமும் குங்குமம் சேர்த்து மஞ்சளெனும் மலரெடுத்து சந்தனமும் குங்குமம் சேர்த்து நன்றியுட பாட வந்தோம் மாசில்லாத மாரியம்மா அங்காளம்மா இவள் சிங்காரம்மா மங்களம் பொங்கிடும் மனதில் மாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா அம்மா வணங்கியாச்சு. அடுத்து எங்கள் அப்பா ஒரு பெரிய ஒரு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். ஆனால் எந்த நாடகத்துலேயுமே எந்த ஊர்லேயுமே அப்பா வர்றதே இல்லை. இன்றைக்கு முறையாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஐயாவுடைய நாடகங்கள்லாம் நம்ம வந்துட்டு இருக்கோமா இல்லையா? அதனால் இன்றைக்கு முறையாக நடக்க வேண்டும் என்றதுக்காக ஐயா நம்பிராஜ வர்றாரு. இன்னைக்கு எங்கள் அப்பா வர்றாரு. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில பேர்லாம் இப்போ அப்பா வர்றதே இல்லை, ஊரில் ஒத்துக்கிறதே கிடையாது. நம்பிராஜ ஏன்ப்பா அப்படி போடுறீங்க உயிரம்? அதில் வராது காரணம் என்ன? வராது காரணமா? ஒரு பாட்டு 2 பாட்டு படிச்சுட்டு கௌரவமாக போயிடணும். இங்கே 7 பாட்டு படிச்சா அப்போ ஊரில் வேணாம் தானே சொல்லுவாங்க. ஆமாம், அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா அவருக்கு ஆசை இருக்கணுமா இல்லையா? அதை காட்டி நம்ம மாயகுல மாதவ இருக்காருல, நம்பிராஜன் போட்டாக்கா 10 பாட்டு பாடுறாருமா. அவர் நல்லா பாடக்கூடியவர், அதனால பாடுறாரு. நம்மளை பாட விட்டு இந்த உலகத்திலே நம்மளை காமிக்கிறாருல்ல. ஏன் அவர் பாடினா என்ன தப்பு நான் கேட்குறேன். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எதா தெரியல. நம்ம பாட அளவு வேணாமா, அதுக்காக 10 பாட்டா பாடுறது அதெல்லாம் வேண்டாம். சந்தோஷத்துக்காக பாடுறாரு, நல்லா பாடுறாரு, அதனால பாட வைப்போம். நம்மளே பாடும்போது அவர் பாடினா என்ன? அவர் எல்லாத்தையும் இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய தந்தையாரை சந்திக்க வேண்டும். தந்தையாரை பார்த்து விட்டு அடுத்து நம்ம பிரச்சனையெல்லாம் பேசிக்கலாம். தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா அப்பா வீட்டில் பாருங்க. அப்பா நீங்க எல்லாம் அப்படி கத்துங்க, அப்பதான் நல்லா இருக்கும். வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் தந்தையே. தாங்கள் அழைத்ததாக தோழிகள் கூறினார்கள். என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இந்த குலக்காவலின்படி இந்த பார்த்தோன்னே அப்பாவுக்கு கொஞ்சம் இல்ல நான் அப்படி பயம் வந்துருச்சு. கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. அந்த கேள்வி கேட்டு நிப்பாட்டுறதெல்லாம் அது தனியா நடத்துற நாடகம். இன்னைக்கு நம்ம ஐயாக்காக வந்திருக்கோம். நான் இதெல்லாம் உங்களை பயமுறுத்த மாட்டேன். சொல்லு. இந்த குறிஞ்சி நிலத்தில் சரி நீ ஒரு திணைக்காவலுக்கு புரிய வேண்டும். திணைக்காவலுக்கு நான் செல்ல வேண்டும். ஆமா. அப்படியா? திணைக்காவல்ன்றீங்களே, யாருக்காக திரை வச்சிருக்கீங்க? செந்தில் முருகன். செந்தில் முருகனுக்கா? குமரன். செந்தில் குமரனுக்கா? யாருக்கு திணைப்பா வச்சிருக்கீங்க? முருகப்பெருமானுக்கு. முருகனுக்காக திணை வச்சிருக்கீங்க. அதை காவலுக்கு நான் செல்ல வேண்டும். காவல் என்ன முறையில் நடத்த வேண்டும்? பறவைகளை காணம் பாடி ஆலோலம் ஆலோலம் என்று விரட்ட வேண்டும். விரட்டணும். காணம்பாடி வரும் பறவைகளே, வானம்பாடி வரும் பறவைகளே, காணம்பாடி நான் விரட்டணும். அவ்வளவுதானே? வானம்பாடின்னு சொல்லி பாட்டு பாடினா பறவை எல்லாம் போயிருமாப்பா? என்ன சொல்லி விரட்டணும்? ஆலோலம் சோ. ஆலோலம் சோ என்ற பொருளிலே ஓம் என்னும் பிரணவ பொருள் அடக்கமாக இருப்பதால் கந்தனை வணங்கிய மாதிரி இருக்க வேண்டும். நம்மளுடைய காவல் நல்ல முறையில் முடிய வேண்டும். அவ்வளவுதானே? அப்ப நல்ல முறையில் நான் காவலுக்கு போகணும். அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆசையே வந்துருச்சு. எங்க போனாரு அவர்? அப்படி அப்பா சொன்னே நான் காவலுக்கு போகணும்னு எனக்கு நினைப்பு வந்துருச்சு. ஏன்னா காவல் முருகப்பெருமானுக்காக, முருகனுக்காக தானப்பா? முருகனாக. எதில் என்ன வச்சு விரட்டணும்ப்பா? கவன். கவன்ல கல்லை வச்சு விரட்டணும். கவன்ல கல்லை வச்சு ஆலோலம் சோ என்று கவன்ல கல்லை வச்சு விரட்டுறமே, வரக்கூடிய பறவைகளுக்கெல்லாம் ஜீவஹிம்சை ஏற்படுத்தலாமாப்பா? சேதம் இல்லாம விரட்ட வேண்டும். சேதாரம் எங்கே இல்லாமல் இருக்குது? சேதாரம் செய்கூலி எங்கே பார்த்தாலும் அதே பிரச்சனையை தான் ஓடிட்டு இருக்கு. சின்ன பொருள் கூட வாங்க முடியல. எதை பார்த்தாலும் அவன் பாட்டுக்கு சேதாரம்ன்றான், செய்கூலிங்கிறான். அதுலேயும் முக்கியமாக இப்போ வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொருள் வாங்க முடியல. இப்போ இதுக்கு ஏதாவது சேதாரம் செய்கூலி வரி ஏதாவது? என்னப்பா சிரிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்கப்பா.
சொல்லுங்கப்பா. இல்லை பரவாயில்ல, இப்போ நான் வந்து திணைக்கு போக வேண்டும் அவ்வளோதானே. காவலுக்கு நான் சொல்கிறேன், என்னோட யார் வர்றாங்க? தங்களோடு தோழிகள் வர்றாங்க. தோழிகள்லாம் வர்றாங்க. தோழிகள் உங்க அண்ணன்மார்கள் வர்றாங்கல்லப்பா. என் கூட வந்தது ஒரு பொம்பளை பிள்ளை தானே, என்னுடைய தோழியாக வந்தது ஒரு பொம்பளை பிள்ளை தானே. இன்னொரு தோழிகள்னா யார்? இன்னும் வேற ஆளுகளாக வர்றாங்களா? ஆள் இருக்கு. ஆள் இருக்கு. சரி இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். அதனால நீங்க பறவைகளை விரட்ட வேண்டும் என்று சொன்ன காரணத்தில் உங்கள்கிட்ட தினை காக்க சென்றிடவா, தனியாக நின்றிடவா, துணையாக யாருமின்றி துணிவோடு செயல்படவா. லா 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 ஆரிரரு தினை காக்க சென்றிடவா, தனியாக நின்றிடவா, துணையாக யாருமின்றி துணிவோடு செயல்படவா. ஐந்து வயதில் அன்பு வளரும், அன்னை மடியில் தவந்தாள் அறிவு வளரும். ஐந்து வயதில் வளைந்தாள் அன்பு வளரும், அன்னை மடியில் தவந்தாள் அறிவு வளரும். என்னை இங்கு தந்தே இங்கு கண்டாள் சொல்லிடுவே. தினை காக்க சென்றிடவா, தனியாக நின்றிடவா, துணையாக யாருமின்றி துணிவோடு செயல்படவா. லா 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 ஆரிரரு காவல் இருப்பேன், காத்திருப்பேன், தந்தை நினைவாய் பிள்ளை கழித்து நிற்பேன். காவல் இருப்பேன், என்னை காத்து நிற்பேன், தந்தை நினைவாய் பிள்ளை கழித்து நிற்பேன். என்னை தங்கி நின்று உன்னை கண்ணால் சொல்லுவே, சொல்லிடுவே. தினை காக்க சென்றிடவா, தனியாக நின்றிடவா, துணையாக யாருமின்றி துணிவோடு ஐயா எழுதிய பாடல். ஐயா எழுதி எனக்கு அங்கே பாடம் கொடுத்து பாலமுறை ஐயா எழுதி எனக்கு கொடுத்தவர். இன்னைக்கு தான் அரங்கேற்றத்தில் பாடினதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பாடுறேன். ஏன்னா நம்பிராஜன் வந்தால் தானே பாட முடியும். ஆமாம் ஆமாம், பழைய பாட்டில் தான் அவர் ஒருத்தர் தான் மெட்டு போட்டு எழுதினார். ஆமாம், அவர் எழுதுனதுக்கப்புறம் தான் அதை எனக்கு பாலமுறை மாமா எழுதி கொடுத்தாங்க. அதை வந்து நான் அரங்கேற்றதுக்கப்புறம் ஒரு பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்பிராஜன் வந்து பாடுறதுக்குலாம் நேரமே இருக்காது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த எழுவணி கிராமத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஆலோலம் சோ அப்படின்னா பறவை விரட்டுறேன். தோழிகள்லாம் வருவாங்கல்ல? தோழிகள் வராங்க, அண்ணன்மார்கள் வராங்க. சரிங்கப்பா, அண்ணன்மார்கள்லாம் வர்றாங்களே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி ஆலோலம் சோ சோ சோன்னு சொல்லி பறவைகள் எல்லாம் விரட்டுற. நீங்கள் ஏதாவது பாடுறீங்களா இல்லை நீங்கள் போயிட்டு வர்றீங்களா? இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பளித்த ஊர் பொதுமக்களுக்கும் எனது சார்பிலும் எனது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் எனது குருநாதருக்கே. நன்றி. அப்பா சொல்லிட்டாரு.
சொன்னாரு எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பாருங்கன்னு. அப்பா யாருக்காக காவல் பார்க்க சொன்னாரு? பெருமானுக்காக, முருகனுக்காக திணை வைத்து அதை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அப்பா உத்தரவு போட்டிருக்காரு. என்னைக்கா அப்பா உத்தரவை மீறி நடந்திருக்கிறோமா? அது மாதிரி அப்பா சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. காவல் தான் பார்க்க போகணுமா? அப்புறம் இன்றைக்கு எல்லாமே இருக்கு. காவல் இருக்கு, எல்லாமே இருக்கா, காதல் இருக்கு, எல்லாமே இருக்காமடா. இல்ல நீ மாலை போட்டுருக்க நேரத்தில் இப்படி எல்லாம் பேசாதீங்க தம்பி. மாலை போட்டுருக்க நேரத்தில் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதனால நீ காவல் இருக்கு, காதல் இருக்கு, முக்கியமா இன்னைக்கு கலகம் இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கு. நீங்க ஊர்ல சந்தோஷமா பார்க்க இதுக்குன்னே வருவீங்க போல இருக்கு. அங்க இருந்து எப்ப கல்லுகளும் எடுத்து வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. ஆக மொத்தம் இன்றைக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்படின்றனால முதல் காதலியில ஆரம்பிப்போம், அப்புறம் காவல் பண்ணுவோம், அடுத்து கலகத்தை பண்ணுவோம். அப்படின்ற காரணத்தினாலே காதல் யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. நான் முருகனைத்தான் நினைக்கிறேன், முருகனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆசைப்படுறீங்களா? ஆமா. ஆசைப்படுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நடத்திட்டா என்ன செய்வீங்க? தெய்வத்தை போய் நீங்க காதலி. ஏன் தெய்வத்தை நான் காதல் பண்ணக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சிலே கூடினமே முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருக்கிறேன். பிஞ்சிலே கூட்டிட்டீங்க? ஆமா, அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணா எங்க கல்யாணம் தெரியுமா? உங்க கல்யாணத்துல உங்களை விட எங்களுக்கு தான் அதிக சந்தோஷமே. என்ன? அப்பதானே நாங்கெல்லாம் அடுத்து கல்யாணம் பண்ண முடியும். ஆமா, நீங்க எப்படா கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கீங்க? நாங்க பண்றோமோ இல்லையே, நீங்க தினமும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அது ஒரு விவசாயம் தான். விவசாயமா எங்களுக்கு ஒரு விவசாயம் மாதிரி ஆக்கி விட்டீங்க. வர வர இப்படி ஆகி போயிருச்சு. அதனால எல்லாமே இன்றைக்கு சொன்னது மாதிரி காவலுக்கு செல்றதுக்கு முன்னால அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னா எங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்? இன்றைக்கு மதுரை என்பதிலே கல்யாணம். ஏன்னா இப்பதான் அருமையான முறையிலே சித்திரை திருவிழா என்று சொல்லக்கூடிய சித்திரை திருவிழாவில் இன்றைக்கு மீனாட்சிக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் நல்ல முறையிலே அங்க திருக்கல்யாணம் நடந்தது. அடுத்து எங்களுக்கு கல்யாணம் எங்க? அதே மதுரை என்பதில் தென் மதுரையில அழகான எங்க 2 பேருக்கும் கல்யாணம். யாராருக்கு? எனக்கு முருகப்பெருமானுக்கும். முருகப்பெருமானும் அங்க யார் இருக்கிறா அப்படின்னா சிவபெருமானும் மீனாட்சியும் இருக்கிறாங்க. சிவபெருமான் எனக்கு என்ன முறை வேணும்? சிவபெருமான் எனக்கு என்ன முறை வேணும்? மாமனார். பார்வதி எனக்கு என்ன முறை வேணும்? மாமியா. கத்தா பேசியா விளங்காத நம்ம. அதே விநாயகர் பெருமான் எனக்கு என்ன முறை வேணும்? மச்சான் வேணும். கண்ணபரமாத்மா என்ன முறை வேணும்? அண்ணன். அண்ணன் வேணும். அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகப்பெருமான் எனக்கு என்ன முறை வேணும்? சித்தப்பா மையம் வேணும். முகர கட்டைய பாரு. முருகப்பெருமான் எனக்கு சித்தப்பா முறை வேணுமா? அவர்தான் எனக்கு திருமணம் செய்து கொள்ள என்னுடைய கணவர். உங்களுக்கு இல்லங்க சித்தப்பா மையம். அப்புறம் எனக்கு சித்தப்பா மையம். நல்ல வேலைக்கு நான் பயந்துட்டேன். அதனால அவரை நான். அவங்க அப்பா பேர் என்ன? யார் அப்பா பேரு? அண்ணாமலை. அதனால உங்களை நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலை. அவருடைய சாமி இறங்கிட்ட உண்ணாமலை. எங்க அப்பா பேரு முன்னாமலை. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான் எப்படி எல்லாம் விரும்புகிறேன், எந்த இடத்தில் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் எங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? இந்த தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா, சொல்லாம எண்ணி வைக்கம்மா. தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா, சொல்லாம எண்ணி வைக்கம்மா. நான் என்ன சொல்ல பாட்டை எது சிக்கவில்லை, நல்ல கையில் வெள்ளி மாலை நாக மாத்த போறமா. தென்மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா, சொல்லாம எண்ணி வைக்கம்மா. மாலை நேரத்தில மாமே வீட்டுல வேலை நான் பார்த்து போனே வீட்டுல மாலை நான் கொடுத்தா மாமே வாங்கல, பார்த்த பார்வையிலே எதுவும் தோணல. என்னோட மேலியத்தான் பொன்னாக அலங்கரிப்போம் சொன்னா துறாவளி வேதந்தா. கண்ணோடு இருக்க வைப்போம், உள்ளூர சிரிக்க வைப்போம், கண்ணே சரசத்திலே நாமதா. சொத்து நினைச்சு பொண்ணு கொடுதுவோம், கோலெல்லாம் நகரண்டு வேறு சிரிச்சோம், அப்புறம் ஒன்னா சேர்ந்து குளிச்சோம். மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாணம் எப்போ சொல்லம்மா என் கண்ணம்மா, சொல்லாம எண்ணி வைக்கம்மா. காலை நேரத்தில வைகை ஆத்துல நான் தான் நீராட யாரு
பேரை கேட்டதம்மா அழிமுக வேட்டதம்மா வந்த ஆளு அது யாரம்மா சந்திரன போல வந்த இந்திரன போல் இருக்கும் வந்த மாமே அதே தானம்மா சொக்கது நின்று பொண்ணு பொழுது ஒரு கோலம் ஆயிரத்தி என்னை பார்த்து இனிமேல சொல்ல மாட்டேன் மதுரச்சி மயிலி மீனாட்சி கோவிலிலே கல்யாண வண்டி கொள்ளுவோம் என் கண்ணம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம்